ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்களோட வந்திருக்கோம். என்ன ஊர்? ஆக்ரா டு வேலூருக்கு வந்து வண்டி நிப்பாட்டியாச்சு. இது பேர் கூலிங் ஸ்டோர் பேர் என்னன்னே தெரில. ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. நல்லா பெரிய கூலிங் ஸ்டோர் தாங்க. தான் நம்ம வண்டி உள்ளே போயிட்டே பார்ப்போம். லோடு ஏற்றும் போது பார்ப்போம். நல்லா ஃபுல்லான கூலிங்காக இருக்குங்க. வெளியே வேக்காடாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணாங்கன்னா தான் தெரியும் கூலிங்கு. இது பாருங்க, எவ்வளோ நல்லா பயங்கரமாக போட்டு பெரிய கதவாக வச்சு சீல் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீ ஏற்ற ஆரம்பிக்கல. எந்த பாயிண்டில் விட்றாங்கன்னு தெரில. 3-4 பாயிண்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் தான் விட்டு ஏற்றுவாங்க. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. வண்டி காலியாக தான் இருக்குது. நம்ம மேலே பாருங்கள், அந்த சட்டாயை வச்சுருக்காங்க ஓலத்தடுக்கு மாதிரி. அதை 2 பக்கமும் சைடில் கட்டணும். மூட்டை கிழங்கு அடிப்படாத மாதிரி. லோடு ஏற்ற பஸ் போகும்போது விட்டு கட்ட சொல்லுவாங்க. அப்புறமா விட்டு கட்டிக்கலாம். பார்ப்போம். லோடு ஏற்றும் போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோ இந்த மாதிரி 2 சைடும் வச்சு லைனாக கட்டிக்கணும் ஃபுல்லாக. இப்போதைக்கு ஒன்று மட்டும் வச்சு விட லோடு ஏற்றிக்கிட்டு ஏற்ற கட்டிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒன்று மட்டும் வச்சு 2 சைடும் ஒன்று வச்சு கட்டியாச்சு. பின்னாடி காலியாக இருக்கிறதுக்கு அப்புறமா இவங்க இது வரைக்கும் லோடு ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வச்சு கட்டிக்கலாம். இதுதாங்க கூலிங் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்போ ஜில்லுன்னு அப்படியே நல்லா பாருங்க, அந்த பனிச்சட்டி மாதிரி அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. ஃபுல்லா கூலிங்கா இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜு அப்புன்னு இருக்குது. மொத்தம் எத்தனை, ஒரு 10-15 மாடி இருக்க மாட்டிருக்குது. பாருங்க, ஃபுல்லா எல்லாம் மேலதான் அடைச்சிட்டாங்க. யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு வெளியெல்லாம் படிக்கட்டில் அந்த மூட்டையை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இதுக்கு மேலாம் இன்னும் ரொம்ப கூலிங்கா இருக்கும். ஃபுல்லா உருளைக்கிழங்கு மூட்டை தாங்க. எவ்வளவு மூட்டை இருக்கு. இந்த சைடு நல்லா லாங்கா தான் இருக்குது. இந்த கேப்ல உள்ள போகுது. லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க ஒரே லைட் தான் எரியுது. கீழே ஒரு லைட் எரியுது. உள்ள வந்து 1 நிமிஷம் கூட ஆகல, அப்படியே கூலிங் நல்லா விரைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. வெளியே வேர்த்து விடாச்சு போயிருந்தேன். இன்னும் தான் கூலிங், ஃபுல்லா கூலிங். சுத்தமா வேறவே இல்லை. அப்படியே ஃபுல்லா கூலிங் இருக்குங்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு உள்ளெல்லாம் விட்டு ஒரு ஆளை போட்டிட்டாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போய் ஏற்றுறத பார்ப்போம். மூட்டை எண்ணணும். மூட்டை எண்ணணும். 610 ஒரு 600 மூட்டை, 610 மூட்டை மொத்தம் ஒரு 30-500 ஏற்றிட்டு வாங்கினா போதும். 500 கிலோ கழிச்சிருவாங்க. 30 டன்னுக்கு வாடகை போடுவாங்க. அப்படிங்கிறப்போ 30-500 அவ்வளோதான். 500 கிலோ கழிச்சிட்டாங்கன்னா 30 டன்னுக்கு போடும். உள்ள இருந்து தூக்கின்னு வர்றதுக்கு ஸ்வெட்டர் போட்டுன்னு போறாங்கப்பா. ஸ்வெட்டர் போட்டுன்னு போறானப்பா. ஓ, இவங்களாம் தூக்கிட்டு வரவங்களாம் ஸ்வெட்டர் போடல. அங்க உள்ள தூக்கி விடுறாங்க பத்தியா, அவங்க மட்டும் ஸ்வெட்டர் போட்டாங்க. கீழே பாத்துக்க எத்தனை வைக்கிறாங்கன்ட்டு. இங்க உள்ள இருந்து தூக்கிட்டு போறாங்க. உள்ள இருக்கிறவங்களும் ஸ்வெட்டர் போட்டு நிக்கிறாங்க. ஓவர் லாங் போகணும், ரொம்ப தூரம். தூக்கிட்டு போட்டேன். ஒரு பின்னாடியே போய் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போறாங்க பார்க்கலாம். எவ்வளவு தூரம் வருதுன்ட்டு. ஃபுல்லா மூட்டைங்க தாங்க. 2 சைடும் ஃபுல்லா மூட்டைங்க. சும்மா ஒரு ஆள் நடந்துதான் போக முடியும். வழி ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு மட்டும்தான் வழி. ஃபுல்லா இருட்டு. இந்த வழியும் தெரியல.
கீழையும் கிழங்கும் மேலையும் கிழங்கு தான். உள்ளேயே இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரத்துலேருந்து வெளியே வரணும். அப்பா அதாங்க பாதி ஒரு 4 அடி மட்டும் ஏற்றியாச்சு இந்த கூலிங் ஸ்டோரில். அவ்வளோதான். மீதி வேறு கூலிங் ஸ்டோரில் போய் ஏற்றணும். இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போகணுன்னு இருக்காங்க. பார்க்கலாம். இன்னொரு 4-5 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போய் ஏற்றும் போது இது எடுத்து போடுறேன். ஒரு இடத்துல ஏற்றுறதுன்னு சொல்லிட்டு 2 இடத்துல ஏற்றுறதுக்கு வந்தாங்க. 2வது பாயிண்ட்டு ஏற்றுறதுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 211 மூட்டை ஏற்றுச்சு. 2வது பாயிண்ட்ல நீ இங்கே ஃபுல்லோடு இங்கே ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே ஏற்றி பாய் கட்டி மேலையும் அங்கே மேலே போட்டிருக்கோம் பாருங்க, அதே மாதிரி மேலையும் விரிச்சு விட்டு கட்டணும். இந்த பக்கம் இவர் தான் நம்ம கோ டிரைவர். அவர் ஒரு கோக்கரக்கோன்னு கத்துற டிரைவர். லோடு ஏற்றுறதுக்கே கன்ஃபியூஷனில் ஏற்றுவானுங்க. அவனுங்க தான் கரெக்டாக எப்படி மோட்டை கீழே வச்சு அடிச்சாங்க. இங்கே ஏற்றுறவங்க கொஞ்சம் ஒன்றும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஏன்னா தானும் லோடு ஏற்றுறாங்க. நாங்கள் இந்த கூலிங் ஸ்டோர் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இன்னும் நல்லா பெரிய கூலிங் ஸ்டோர் தான். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பார்ப்போம் உள்ள போய். அப்பா இங்கேயும் உள்ள வந்த உடனே ஜில்லுன்னு இருக்குதுப்பா. இங்கே எதுவும் மேல இருந்து எடுத்து வராங்கடா. அங்கே கீழேயே வளைஞ்சு வளைஞ்சு போய் எடுத்தாங்க. படிக்கட்டா ஏறுது. வா போலாம், மேலே போயிட்டுலாம்டா. எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பெருசு. 1 2 இதோட 1 3. இந்த சைட்ல கூலிங் ஸ்டோர் நல்லா ஃபேன் ஓடுது. ஓ கேப்ல மட்டும் ஃபேன் ஆடுறது. பாருங்க அங்க உள்ள இருந்து எடுத்துட்டு வராங்க. இதுதான் அந்த இது ஃபார்ம் ஆகிறதாட்டு இருக்குது, ஐஸு. இந்த பைப் பாருங்க, அது மேலே எவ்வளோ ஐஸ் ஃபார்ம் இருக்குன்னு. பைப்புக்கு மேலே ஃபேனும் ஓடுது. ஃபுல்லாக ஃபேன். ஒரு டீ ஒரு டைம் மேலே மட்டும் ஃபுல்லாக ஃபேன் இருக்க மாட்டேறது. அந்த லாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு அப்படியே ஒரு 3 மாடி கீழே இறங்கணும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் இறங்கி போறாங்கன்னு பார்ப்போம். 3 பிட்டு. இது 1, அங்க இருக்கிறது 1, அதுக்கு கீழே இன்னொன்று. அந்த சைடு போனாதான் இது 1 2 3. இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருந்தா நம்ம சொட்டர் போடுற கண்டிஷன் ஆயிடுவோம். கீழே போய் வெளியே ஏற்கலாம். இங்கேயும் நல்லா ஃபுல்லாக இருக்குதுங்க. எல்லாம் உருளைக்கிழங்கு மட்டும் தான். 2 சைடும் ஃபுல்லாக உருளைக்கிழங்கு மட்டும் தான். அங்கேயும் நிறைய தான் வச்சிருந்தான். ஏன் நம்மளுக்கு ஏற்றி விடலை அப்படின்னு தெரியல. பார்ட்டி ஒன்று ஒவ்வொரு லாட்டும் ஒவ்வொரு பார்ட்டி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருப்பாங்க. அதனால அங்கே தனியாக ஒரு பிட்டு, இங்கே தனியாக ஒரு பிட்டு ஏற்றி விடுவாங்க. நம்ம வெளியே போயிடுவோம். இதுக்கு மேலே உள்ள நிற்க முடியாது. அப்பா வெளியே வந்த உடனே சூரியன் சுட்டு எரிக்கிறார். அப்பப்போ இந்த மாதிரி மூட்டையை கிழிச்சு செக் பண்ணிக்குவாங்க. கிழங்குலாம் நல்லா இருக்குதா இல்லை அழுவி இருக்குதா, என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தைக்கல மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அங்கே போனால் இறக்குற இடத்துல ஏன்டா கிழிஞ்சு போச்சுன்னு நம்மளை தான் கேட்போம். இதெல்லாம் விதைக்கிழங்கு நடுறதுக்கு போகிற கிழங்கு. அதனால் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே நல்லா கூலிங்காக இருக்கும். அதை வெளியே எடுத்துகிட்டு வந்து ஆற வச்சு அதில் அழுகி போனதெல்லாம் பெருக்கி எடுத்துகிட்டு நல்லா இருக்கிறத மட்டும் இதோட ஏற்றிடுவாங்க. இதிலே பாருங்கள் நிறைய இது முளைச்சிருக்குது. விதைக்கிழங்கு தான், ஆனால் நிறைய முளைச்சி வந்துருக்குது. முளைச்சி வந்துருக்கிறதுல ஜூம் பண்ணால் தெரியுமான்னு தெரியும்.
காலுக்கிட்ட வெள்ளை கலரில் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முளைச்சி வந்திருக்கும். விதைக்கிறாங்களாம் எப்படி தான் வைப்பாங்க, நல்லா ஆற வச்சு முளைச்சி வந்ததெல்லாம் தெரியுது பாருங்க. இதெல்லாம் முளைச்சி வந்துருக்குது. அவ்வளோவா 9 அடி ஏற்றியாச்சு, ஏற்றி முடிக்க போகிறாங்க. இன்னும் ஒரு 2 அடி வச்சா முடிஞ்சு. ஃபுல்லோடு ஏற்றி முடிச்சாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். தார்பாய் போட தேவையில்ல இதுக்கு. தார்பாய் போட்டால் கிழங்கெல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிரும். மழை பெஞ்சால் மட்டும் தார்பாய் போடணும், மற்றபடி போட தேவையில்ல. மழை பெய்யும் போது அப்பப்போ நடுவில் தூரல்கள் போட்டுச்சுன்னா தார்பாய் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், லோடு ஏற்றிட்டு பில்லு வந்துச்சுன்னா சரி கிளம்ப வேண்டியது தான். நான் கிளம்பிட்டு அடுத்த வீடியோ எடுத்து போகிறோம். பாய்.